அனைவருக்கும் நமஸ்காரம். வித்யாவாகினியின் சம்ஸ்கிருத கிரந்தாட்சர வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம யூடியூப் சேனல்ல கிரந்தாட்சரம் குறித்த அறிமுக காணொளிகளை நாம் ஏற்கனவே பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அடுத்ததாக இப்பொழுது அக்ஷரங்களை பதிவு செய்ய ஆரம்பிக்கிறோம். அதாவது ஏற்கனவே நம்ம கடைசியா பதிவு பண்ண வீடியோல அதாவது கிரந்தாட்சரத்தின் சிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். அதுல நம்ம இந்த அடிப்படை கிரந்த பயிற்சி பேசிக் அந்த பயிற்சியில ஒரு 7 பாடங்களை நம்ம லிஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த 7 பாடங்களை வரிசையா ஒவ்வொன்னா நம்ம இப்ப பதிவு பண்ண போறோம். சில பாடங்கள் பல பகுதிகளாக இருக்கும். அதாவது ஒரு சில பாடம் ஒரே வீடியோல முடிஞ்சு போயிடும். சில பாடங்கள் பல பகுதிகளாக பல வீடியோக்களாக நம்ம பதிவு செய்வோம். இப்ப நம்ம முதல் பாடத்தை ஆரம்பிக்கலாம். முதல் பாடம் ஸ்வர அக்ஷராணி. ஸ்வர அக்ஷராணினா உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 16 எண்ணிக்கைகள் கொண்டது. கிரந்தாட்சரத்தை பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்துக்கள் 16 எண்ணிக்கைகள் கொண்டவை. உயிரெழுத்துக்கள் என்பது இப்ப நம்ம மொழிகளுக்கு உயிர் போன்றது. நம்ம ஜீவராசிகளுக்கெல்லாம் எப்படி உயிர் முக்கியமோ அது மாதிரி மொழிகளின் அடிப்படை உயிரெழுத்துக்கள். இந்த உயிரெழுத்துக்கள் இந்த சப்தத்தில இருந்துதான் அடுத்தடுத்த சப்தங்கள், அதாவது வேங்கியன் அக்ஷரமா இருக்கட்டும், வர்க்காட்சரமா இருக்கட்டும், இல்லது சம்யுக்தாட்சரமா, எல்லா சப்தங்களுமே அடிப்படை உயிரெழுத்துக்கள். இந்த உயிரெழுத்துக்கள்ல இருந்தா எல்லா சப்தங்களும் உருவாகின்றது. இந்த உயிரெழுத்துக்கள் சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் தேவநாகரி, இந்த தேவநாகரி எழுத்துருவை காட்டிலும் ஒரு சப்தம் கூட இருக்கு. 15 இருக்கு தேவநாகரியில. இதுல 16 சப்தங்கள் இருக்கின்றன. அடுத்ததாக இந்த உயிரெழுத்துக்கள் ஒவ்வொன்றும் தனித்த ஒலியை கொண்டது. ஏன்னா இதுல இருந்துதான் உங்களுக்கு மற்ற சப்தங்கள்லாம் பிறக்க போகுது. இந்த உயிரெழுத்துல இருந்தா மற்ற சப்தங்கள்லாம் பிறக்கின்றது. அதனால இந்த உயிரெழுத்துக்கள் என்பது தனித்த ஒலிகளை கொண்டது. இதற்கு பிறகு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, கிரந்தாட்சரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் சாயல்ல இருக்கும். தமிழை போன்று வட்டெழுத்து எழுத்தாகும். இது வட்டெழுத்து முறையை கொண்ட எழுத்தார் ஆகும். அடுத்ததாக இந்திய மொழிகள் அனைத்துமே அகரத்தில் தான் ஆரம்பிக்கின்றது. அ, ஆ, இ, உ அது மாதிரிதான் ஆரம்பிக்குது. அது போன்றுதான் நம்ம சமஸ்கிருதமும் அகரத்தில் ஆரம்பிக்கின்றது. இன்னும் சொல்ல போனா தமிழில் இருக்கும் உயிரெழுத்துக்களில், தமிழில் உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. இந்த 12 சப்தங்களில்
10 சப்தங்கள் சம்ஸ்கிருதத்துல இருக்கு இந்த உயிரெழுத்துல. அதுல எப்படி தமிழ்ல என்ன வரிசையில வருதோ அதே வரிசையில தான் இங்கேயும் வருது. அ ஆ இ ஈ அந்த மாதிரி தமிழ்ல என்ன சப்தம் இருக்கோ, என்ன வரிசையில இருக்கோ அந்த மாதிரியே தான் இதுலயும் வருது. ஸோ இப்ப நம்ம அதெல்லாம் வரிசையா ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதலில் இங்க தமிழ்ல எழுதிக்குவோம் நம்ம. ஏன்னா நமக்கு தமிழ்ல என்ன வரிசையில இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குங்கிறதுனால இந்த சைடு தமிழ்ல எழுத்துக்களை எழுதிட்டு இந்த பக்கம் கிரந்தாட்சரத்துல எழுதுவோம். சம்ஸ்கிருதம், பிராக்கெட்ல கிரந்த லிபின்னு போட்டுக்கலாம். ஸோ முதலில் தமிழில் வரும் அ தான் இங்கேயும் வருது. அ குரில். ஸோ அதற்குண்டான சம்ஸ்கிருத எழுத்து வடிவம் கிரந்தாட்சரத்துல எப்படி எழுதணும்னா, இப்ப தமிழ்ல நம்ம சான்னு ஒரு எழுத்து இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஆங்கில எழுத்து வடிவம் ஜே என்ற ஒரு எழுத்து. இது ரெண்டும் நமக்கு தெரியும். இத ரெண்டையும் இணைச்சா என்ன எழுத்து வடிவம் வருதோ அதுதான் கிரந்தாட்சரத்துல அ. ஸோ அப்படி போட்டுக்கணும். அடுத்து இந்த ஜேவை வந்து இப்படி எழுதணும். இப்ப உங்களுக்கு புரியணுங்கிறத 2 ஸ்ட்ரோக்ல எழுதினேன். ஆக்சுவலா இதை சிங்கிள் ஸ்ட்ரோக்ல எழுதணும். எப்படி எழுதணும்னா, முதல்ல இப்படி ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுட்டு அப்புறம் மேல ஹரிசாண்டல் லைன், எகைன் ஒரு வெர்டிக்கல் லைன், அப்படி கொண்டு வந்து ரிவர்ஸ்ல அதே லைன்ல ரிவர்ஸ்ல வந்துட்டு இப்படி போட்டுக்கணும் ஜே மாதிரி. மறுபடியும் எழுதி காமிக்கிறேன். இது அ ஹ்ரஸ்வம். இந்த வீடியோ முதல்ல பாக்குறவா ஹ்ரஸ்வம் தீர்க்கம் அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னாக்க இதுக்கு முந்தைய வீடியோவை பாருங்க. அப்ப அதுல வந்து ஹ்ரஸ்வம் தீர்க்கம் ஆகிய சப்தங்கள் குறித்து நம்ம விரிவா சொல்லியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இது வந்து அ குரில், கிரந்தாட்சரத்துல அ ஹ்ரஸ்வம். அடுத்ததாக தமிழில் ஆ என்ற சப்தம் வருகிறது. ஆ நெடில். ஸோ சம்ஸ்கிருதத்திலையும் அதே ஆ நெடில் தான். முதல்ல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ச, ஜே, இந்த ஆக்கு எப்படி இந்த குறியீடு வருதோ அதே மாதிரி கிரந்தாட்சரத்துல இப்படி ஒரு குறியீடை சேர்க்கிறோம். இந்த 3 குறியீடும் இணைந்ததுதான் ஆ நெடில் தீர்க்கம். ஸோ முதல்ல கிரந்தாட்சரத்துல ஏற்கனவே ஆ போட்ட மாதிரி ஆ போட்டுன்றோம். இந்த குறியீடை நமக்கு இங்க எப்படி தமிழ்ல வந்ததோ அதே மாதிரிதான் இந்த இடத்துல இருந்து இப்படி போட்டுக்கணும். ஸோ ஆ தீர்க்கம். அடுத்ததாக ஈ குரில். தமிழ்ல என்ன வரிசையில வருதோ அதே மாதிரிதான் ஈ குரில். இந்த ஈ குரில் சப்தத்திற்குண்டான எழுத்து வடிவம் எப்படி எழுதணும்னா, தமிழ்ல நம்ம இப்படி ஐ போடுறோம் இல்லையா, இப்படி ஐ போடுறோம். இந்த ஐல வந்து இந்த கீழ் பாகத்தை நம்ம எடுத்துடணும். ஸோ இப்ப மீதி இருக்கிற இந்த பாகம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இப்படி ஒரு வளைவு இப்படி வளைச்சு ஒரு ஹரிசாண்டல் லைன் கொஞ்சம் லென்த்தியா. ஸோ ஃப்ரெஷ்ஷா எழுதுறேன்.
இந்த படுக்கை வசக்கோடு கொஞ்சம் லென்த்தா இருக்கணும். ஈ ஹ்ரஸ்வம். இந்த படுக்கை வசக்கோடு ஏன் கொஞ்சம் நீளமா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா, வேற எந்த மொழியிலும் வேறு எந்த எழுத்து வடிவங்களிலும் இல்லாத ஒரு சின்ன விஷயம் இங்க இருக்கு. என்னன்னா, கிரந்தாட்சரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி எழுத்து வடிவங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டவை இருக்கின்றது. இதே மாதிரி இன்னொரு எழுத்து வரப்போகுது வெங்கன அக்ஷரத்துல. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த படுக்கை வசக்கோடு சற்று நீளமாக இருக்க வேண்டும். இது ஈக்கு. அடுத்தது வர்றத நம்ம வெங்கன அக்ஷரம் வரும்பொழுது பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த படுக்கை வசக்கோடு சற்று நீளமாக இருக்க வேண்டும். அடுத்து தமிழில் ஈ என்ற நெடில் சப்தம் வருகிறது. அதேதான் இங்கேயும் வருது. தமிழ்ல என்ன வரிசையில வருதோ அதேதான் சம்ஸ்கிருதத்திலையும். ஈ நெடில் சப்தம். இப்ப கிரந்தாட்சரத்துல ஈ நெடில் சப்தத்திற்கு உண்டான எழுத்து வடிவம் எப்படி எழுதணும்னா, தமிழ்ல இருக்கிற அந்த நெடில் ஈ எப்படியோ அதே மாதிரிதான், சற்றேற குறைய அதே எழுத்து வடிவம் தான். ஒரு வெர்டிக்கல் லைன் மேல ஒரு ஹரிசாண்டல் லைன். இந்த வெர்டிக்கல் லைனுக்கு பதிலா ஒரு யூ மாதிரி ஒரு எழுத்து வடிவம் இப்படி போட்டுக்கிறோம். இப்ப இந்த 2 வட்டங்கள் பாக்கி இருக்கு. இந்த 2 வட்டங்கள் எழுத்திற்கு முன்பாக ஒரு வட்டமும் எழுத்தை தொடர்ந்து ஒரு வட்டமும் அதை போட்டுட்டோம்னா நமக்கு கிரந்தாட்சரத்துல நெடில் ஈ தீர்க்கம். இதற்கு அடுத்ததாக தமிழில் வருவது ஊ குரில். ஊ நெடில். இப்ப இந்த ஊ குரில் ஊ நெடில் இது ரெண்டுமே தமிழில் இருக்கும் அதே எழுத்துக்கள் தான். எந்த மாறுதலும் இன்றி தமிழில் இருக்கும் அதே எழுத்துக்கள் தான் இங்க வருது. இப்ப நம்ம ஈ குரில், அந்த ஈ குரில் சப்தத்தில் படுக்கை வசக்கோடு சற்று நீளமாக இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஊ குரில் சப்தத்தில் இந்த படுக்கை வசக்கோடு சற்று நீளமாக இருக்க வேண்டும். ஊ ஹ்ரஸ்வம், ஊ தீர்க்கம். இது வரைக்கும் எல்லாமே தமிழில் என்ன வரிசை கிரமத்தில் வந்தனவோ அது போன்றே சம்ஸ்கிருதத்துல அதே சவுண்ட்ஸ் கண்டினியூ பண்ணி வந்திருக்கு இது வரைக்கும். இதுக்கப்புறம் தான் சம்ஸ்கிருதத்திற்கு என்று பிரத்யேகமான சப்தங்கள், தமிழில் அல்லாத சப்தங்கள் வரப்போகின்றது. அதனால இங்க நம்ம தமிழ்ங்கிறத இப்ப எடுத்துருவோம், டெம்பரவரியா எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு ஒரு 4 எழுத்துக்கள் தமிழ்ல இல்ல. இந்த அந்த 4 சப்தங்களும் அதை புரிய வைக்கிறதுக்காக உங்களுக்கு ஆங்கிலத்துல நான் ஒரு ஸ்பெல்லிங் எழுதி புரிய வைக்கிறதுக்காக ஆங்கிலத்துல எழுதிக்கிறேன். ரு அப்படின்னு சொல்லணும். இந்த ரு என்ற சப்தத்தை கிரந்தாட்சரத்துல எப்படி எழுதணும்னா, இந்த மாட்டுக்கெல்லாம் கிராமங்கள்ல காளை மாட்டுகள் ஆடம் அடிப்பாங்க, அது மாதிரி இருக்கும். மேல இருக்கிற அந்த எழுத்து வடிவத்துல மேல் பகுதி கீழே டபிள்யூவை அப்படி கோள வடிவமா ஒரு டபிள்யூ. இப்ப பார்த்தேன்னா நம்ம வயல்ல எல்லாம் நண்டு இருக்குமே அது மாதிரி இருக்கு. இது ரு, ரு ஹ்ரஸ்வம்.
இந்த ரு வந்து எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் நுனிநாக்குல சொல்ற மாதிரி ஒரு பல்லுல இடிச்சுட்டு அந்த வார்த்தை நாக்கு இடிச்சுட்டு சொல்ற மாதிரி சொல்லணும். ரு அப்படின்னு சொல்லணும். ரு. தமிழ்ல இருக்கிற ரு ரு அதெல்லாம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் மெல்லிய ஒலியாக இருக்க வேண்டும். ரு. அதே மாதிரி ரு நெடில். இதுக்கும் நம்ம வேற ஸ்பெல்லிங் கிடையாது. இதே தான் எழுதியாகணும். அதனால மேல ஒரு ஒரு அடையாள சிம்பல் இது மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கும் இதுக்கும் வேற வேற சப்தத்தோட ஒலிகள் அது வேறங்கிறத அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு சிம்பல் இது மாதிரி போட்டுக்கலாம். ரு நெடில். இது குறில், இது நெடில். இந்த ரு எப்படி எழுதணும்னா முதல்ல இப்ப நம்ம ரூ போட்டோம் இல்லையா, இந்த ரூ மாதிரிதான். இன்னொரு விஷயம் நான் சொல்ல உங்களுக்கு மறந்து போயிட்டேன். இந்த ரு எழுதினோம் இல்லையா, இத வந்து சிங்கிள் ஸ்ட்ரோக்ல எழுதணும். நம்ம சிங்கிள் ஸ்ட்ரோக்ல எப்படி எழுதணும்னா இந்த மேல் பகுதி இங்க இப்படி ஆரம்பிக்கிறோம், ஆரம்பிச்சு இப்படி கொண்டு வரோம், கொண்டு வந்து இப்படி டபிள்யூ இப்படி இப்படி கொண்டு வந்து அப்படி போடணும். இதுதான் இந்த ருவை வந்து ஒரே சிங்கிள் ஸ்ட்ரோக்ல எழுதுற மெத்தடு. இப்ப நம்ம பார்க்க போறது ரு. இந்த ருவை போட்டுட்டோம், பக்கத்துல ஓம் சிம்பிள் மாதிரி இப்படி நம்ம ஓம் எழுதுவோம் இல்லையா, அதுக்கு வந்து 3 மாதிரி வருமே, அதை அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ரு தீர்க்கம். இந்த ரு எப்படி போடணும் சிங்கிள் ஸ்ட்ரோக்லங்கிறத நல்லா கவனமா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ரு ரு இது ரெண்டையும் பார்த்தோம்னா ஒரு மெல்லிய ஒலியாக ஒரு நம்ம பல்லுல இடிச்சுன்னு சொல்ற மாதிரி சறுக்குதல் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லுவோமோ அந்த வார்த்தையில வர்ற அந்த ருங்கிற சப்தம் அதே மாதிரி இருக்கணும். அடுத்து லு. லு குறில். இந்த லு குறிலுக்கு உண்டான அந்த எழுத்து விடுவோம். தமிழில் விளக்கு அப்படின்னு எழுதுவோம் இல்லையா, பள்ளம் விளக்கு அந்த லா நிறைய தான். ஆனால் அதுல வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரும், அதுக்கு பதிலா இதை வந்து யூ மாதிரி போட்டுக்கணும். இங்க ரஸ்வம். லு குறில். லு ரஸ்வம். இந்த லு எப்படி சொல்லணும்னா நம்ம வந்து தமிழ்ல ழ சொல்றோம். ழ தமிழின் சிறப்பு ழகரம் அப்படின்னு சொல்றோம். இந்த ழகரத்துக்கு வந்து எப்படி நாக்க மடக்கிறோமோ அதே மாதிரி அந்த லக்ஷ்மிக்கு வர்ற லாவ ஒரு மடக்கி நாப்புல நுனி நாக்குல சொல்ற மாதிரி மெல்லிய ஒலியாக லு அப்படின்னு சொல்லணும். லு மடக்கிதான் சொல்லணும். ஆனா அந்த ழகரத்துக்கு வர்ற அழுத்தம் இருக்கக்கூடாது. லக்ஷ்மி அப்படின்னு சொல்லும் பொழுது வர்ற அந்த மெல்லிய அந்த ஒலி அந்த நாக்க மடக்கின மாதிரி சொல்லும் பொழுது எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். லு. இது லு ஹ்ரஸ்வம். அடுத்து லு தீர்க்கம். இதுக்கும் எல்யூன்னு தான் நான் எழுதி ஆகணும். அதனால ஒரு அடையாள குறியீடு, இது வந்து தீர்க்கம்ங்கிறதுக்காக ஒரு அடையாள குறியீடு போட்டுக்கிறேன். லு நெடில். லு நெடில் வந்து மேல இருக்கிற அந்த லு அப்படி போட்டுக்கணும், பக்கத்துல ஓம் சிம்பல் மாதிரி அப்படி நம்ம ருக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஓம் சிம்பல் போட்டுக்கணும். இது வந்து லு நெடில். இந்த லு நெடில் இந்த இந்த சப்தத்திற்கு உண்டான எழுத்து வடிவம் இப்படியும் எழுதலாம். இன்னொரு எழுத்து வடிவம் இருக்கு, இது மாதிரியும் எழுதலாம். இந்த லுவை போட்டுக்கணும், இங்கேருந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இப்படி ஆஃப் சர்க்கிள் இப்படி கொண்டு வரணும். இது லு. இதுல ரெண்டுல நீங்க எது உங்களுக்கு சௌரியமோ அதை நீங்க
எழுதி பிராக்டிஸ் பண்ணுவோம். பட் ரெண்டையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க ஏதான புஸ்தகத்துல படிக்கும் பொழுது நீங்க பிராக்டிஸ் பண்ணதை மட்டுமே ஞாபகம் வச்சுட்டு இருந்தாக்கா அப்ப இது என்னன்னு தெரியாது, அல்லது இது என்னன்னு தெரியாம போடும். அதனால வந்து இது ரெண்டையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எழுதுறது நீங்க எது வேணாலும் எழுதி பிராக்டிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க எழுதிக்கலாம், பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். லு நெடில், லு குரில், லு நெடில். இது இப்ப 4 சப்தங்கள் மட்டும். இப்ப நம்ம வந்து சம்ஸ்கிருதத்திற்கு உண்டான ஒரு பிரத்யேக சப்தங்கள், தமிழில் அல்லாத சப்தங்கள் நம்ம பார்த்தோம். இப்ப மீண்டும் தமிழில் என்ன வரிசை கிரமத்தில் வருகின்றனவோ அது போன்றே வரப்போகுது. தமிழ்ல எங்க விட்டோம்? உ ஊ, அதுலதான் நம்ம விட்டோம். மீண்டும் அந்த தமிழ் வரிசையில வருது. ஏ குரில், ஊக்கு அப்புறம் ஏ குரில், ஏ நெடில். இப்ப தமிழ்ல ஏ ஏ இந்த 2 சப்தம் வருது. ஆனா சம்ஸ்கிருதத்துல இந்த குரில் ஏ கிடையாது, நெடில் ஏ, இது மட்டும்தான் இருக்கு. இப்ப இந்த ஏ நெடில் சப்தத்திற்கு உண்டான எழுத்து வடிவம் எப்படி இருக்கும்னா, தமிழ்ல இப்ப நம்ம வான்னு ஒரு எழுத்து இருக்கு, 2 சுழினா இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்தா வரக்கூடியதுதான் ஏ நெடில் சப்தம். அது எப்படின்னா, இப்ப இங்க வாழ இருக்கிற இந்த வெர்டிகல் எடுத்துருவோம், வெர்டிகல் லைன் எடுத்துட்டோம். இப்ப இதோட முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த நா இருக்கு இல்லையா, இந்த 2 சுழினா, இதுல இந்த சுழி எடுத்துடலாம். இந்த சுழி எடுத்துட்டேன்னா இதை இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த சுழி இல்லாம 2 சுழினா மாதிரி போட்டோம். இதுதான் ஏ நெடில் தீர்க்கம். ஏ குறில் கிடையாது, ஏ நெடில் மட்டும்தான் சம்ஸ்கிருதத்துல. இதற்கு பிறகு தமிழ்ல என்ன வருது? ஐ. ஐ ஐ வந்து நம்ம சந்திய ஸ்வரம்னு சொல்றோம். ஸ்வரங்கள் பத்தி அந்த வீடியோவை பார்க்கலன்னா மறுபடியும் பார்த்துட்டு வந்துருங்க. சந்திய ஸ்வரம்னு சொல்றோம். இந்த ஐ எப்படி எழுதணும்னா, ஒரு ஒத்த சுழி கொம்பு போட்டுக்கணும். அதற்கு பிறகு இந்த ஏ நெடில் அந்த எழுத்து அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ஏ நெடில் அந்த சப்தத்தில் அதற்குண்டான எழுத்துக்கு முன்னாடி ஒத்த சுழி கொம்ப போட்டேன்னா ஐ சந்தியஸ்வரம். இங்க எழுதிட்டோம் சந்தியஸ்வரம். அடுத்ததாக தமிழில் என்ன வருகிறது? ஓ குரில், ஓ நெடில். இங்கேயும் ஏ ஏ ஆகிய 2 சப்தங்களில் குரில் ஏ எப்படி கிடையாதோ அதே மாதிரி குரில் ஓ இங்க கிடையாது, நெடில் ஓ மட்டும்தான் உண்டு. இந்த நெடில் ஓவை எப்படி எழுதணும்னா, தமிழ்ல ஓ போடுறோங்க, ஓ தமிழ்ல இந்த ஓ என்ற எழுத்துல இந்த கீழ் பாகம் இருக்கு இல்லையா, இது நமக்கு தேவையில்லை. இப்ப மேல் பாகம் மட்டும்தான் தேவை. அப்புறம் இந்த மேல் பாகத்துல இருந்து ஒரு சின்ன கோடு ஒண்ணு, மறுபடியும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா எழுதி காமிக்கிறேன். அப்படி போட்டுட்டு ஒரு சின்ன கோடு. ஓ தீர்க்கம். ஓக்கு அப்புறம் தமிழ்ல என்ன வருது?
ஔ சந்தியஸ்வரம்னு சொல்றோம் நம்ம இங்க சமஸ்கிருதத்துல. விசேஷ ஸ்வரம், சந்தியஸ்வரம் எனும் விசேஷ ஸ்வரம் ஔ. இந்த ஔ வந்து இப்ப நம்ம எழுதினோம் இல்லையா, ஓ எழுதிட்டு பக்கத்துல தமிழ்ல வர்ற மாதிரியே லா போட்டேன்னா ஔ சந்தியஸ்வரம். இதற்கு அடுத்ததாக தமிழ்ல அக்குன்னு ஒரு சப்தம் ஆயுத எழுத்துன்னு சொல்றோம். அந்த தமிழ்ல அக்கு மாதிரி இங்க 2 ஒலிகள் வருகின்றன. ஒன்று அம், மற்றொன்று அக. இது ரெண்டும் எப்படி எழுதணும்னா அம் அக. அம்முக்கு வந்து ஆ போட்டுட்டு பக்கத்துல ஒரு சிறிய வட்டம். இது வந்து அனுஸ்வாரம்னு பேரு. தமிழ்ல எப்படி தமிழ்ல வந்து ஆயுத எழுத்துன்னு சொல்றோமோ அது மாதிரி இது அனுஸ்வாரம். அடுத்து அக வந்து ஆ போட்டுட்டு 2 வட்டங்களை ஒன்றன் கீழ் ஒன்றாக. இது விசர்க்கம். மொத்தம் 16 எழுத்துக்களையும் 16 சப்தங்களையும் வரிசையா நம்ம பார்த்தாச்சு. இப்ப எழுதி பார்த்தாச்சு, எப்படி எழுதணும்னு சொல்லியாச்சு. சப்தங்கள் வரிசையா பார்த்தோம். இந்த 16 சப்தத்தையும் வரிசையா ஒவ்வொன்னா சொல்றேன். முதல்ல அ, ஆ, இ, ஈ, உ, ஊ. அடுத்து வந்து இந்த ருங்கிறத வந்து நுனிநாக்குல சொல்லணும். ரு, ரு, லு, லு, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அக. இந்த அம் அக ஆகிய சப்தங்கள் அனுஸ்வாரம், விசர்க்கம். இதோட பயன்பாடு, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் தனியாவே ஒரு வீடியோ பதிவு பண்றேன். அதுல நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த அம் அக ஆகியவற்றுக்கு தனியா ஒரு சில விஷயங்களை சொல்லணும். இதற்கு அடுத்து நம்ம வெங்கனக்ஷரம். இந்த வெங்கனக்ஷரத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து வர்க்காட்சரம். வர்க்காட்சரத்துக்கு பிறகு நம்ம வந்து நாம சப்தங்கள் வகுப்பு எடுப்போம். இந்த நாம சப்தங்கள் வகுப்பு எடுப்பதற்கு முன்பாக இந்த அம் அக ஆகிய 2 சப்தங்களுக்கு ஒரு சில விளக்கங்களை நம்ம கொடுத்து அதன் பயன்பாடு எப்படியெல்லாம் இருக்கும், எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விளக்கமா நம்ம சொல்வோம். எனவே நம்ம யூடியூப் சேனல்ல இந்த கிரந்தலிபி சம்ஸ்கிருதத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, எழுதி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்ம வாட்ஸ்அப்ல ஏதாவது நீங்க வந்து அதை எழுதி அனுப்பினீங்கன்னா நம்ம தவறுகள் ஏதேனும் இருந்தால் அதை திருத்தி உங்களுக்கு அனுப்புவோம். அதனால ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமா நம்ம அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும். மேலும் நமக்கும் அது ஒரு ஆதரவாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நாம் கிரந்தலிபி வாயிலாக சம்ஸ்கிருத இலக்கணங்கள் அதுவும் நம்ம வந்து நம்ம வீடியோ மூலியமா கொடுக்க போறோம். அதனால தொடர்ந்து நம்ம வகுப்புகளை ஃபாலோ பண்ணிடுவாங்க. தன்யவாதக புனர்விலாமக.